உங்கள் இன்ஸ்டியூட்ஸ்லையோ இல்லை நீங்கள் வேறு ஏதோ டெஸ்ட்டு போடுறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டை எக்ஸாம் மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணணும், அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆன்லைன்லேயே டெஸ்ட் போடுவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எக்ஸாமில் நம்ம எப்படி ஒரு 1.5 hours உட்காருவோமோ அதே மாதிரி நீங்கள் எல்லா டெஸ்ட்டையும் உட்காந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு 90 நிமிஷத்துக்கு 100 கொஸ்டின்றது ரொம்ப கஷ்டமாகவே இருக்காதுங்க. கிளியரா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு 90 நிமிஷத்துக்கு 100 கொஸ்டினா அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பார்க்காதீங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக, ஏன்னா நமக்கு 100க்கு 100 கட் ஆஃப் வைக்க போகிறது கிடையாது. கிளியரா? அப்போது நம்ம ஃபஸ்ட்டு மினிமம் 70க்கு பிளான் பண்ணணும். நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷனுக்காக சொல்கிறேன். அதுக்காக 70 எடுத்தால் பாஸ்ன்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணிக்காதீங்க. ப்ரிப்பரேஷனுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 70 பிளான் பண்ணணும். 70 கொஸ்டினுக்கு என்ன மாதிரியான டாபிக்ஸ் படிக்கணும் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணணும். அந்த 70 கொஸ்டினுக்கு நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்க. ஏன்னா 70 கொஸ்டினுக்கான டாப்பிக்கும் போது நமக்கு என்ன சொல்லணும்னா ஃபெமிலியரான டாப்பிக்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வேறு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அதே டாப்பிக்கே தான் நீங்கள் எங்கேயும் படிப்பீங்க அந்த 70 கொஸ்டினுக்கு. கிளியரா? இப்போ இந்த 70 கொஸ்டினை தாண்டி அடுத்தடுத்து வரீங்க இல்லையா, 80, 90 இந்த ரேஞ்சுக்கு வரும்போது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டாப்பிக்கை செலக்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த நீங்கள் 70 கொஸ்டினில் மேபி மென்சுரேஷன், ட்ரிகனாமெட்ரி, ப்ராபபிலிட்டி இதெல்லாம் டச் பண்ணாமல் கூட வரலாம் இந்த 70 கொஸ்டின் நீங்கள் போடுறதுக்கு. இப்போ இந்த 70 தாண்டி நீங்கள் வரும்போது அப்போ நீங்கள் என்ன பிளான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அடுத்து நம்ம என்னென்ன டாபிக்லாம் படிக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் உங்கள் ஸ்டடீஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா மார்க்கை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஒரு விஷயத்தையும் நீங்கள் படித்தா கூட அது மார்க்கு அப்படின்ற மாதிரி படிக்கணும். நான் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? சார் புரியுது சார். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு சயின்ஸில் ஸ்கொயர் ஷார்ட்டாக 25 கொஸ்டின் சொல்லிட்டாங்களா? இந்த ஸ்கொயர் ஷார்ட் 25 கொஸ்டினில் நமக்கு இதுக்கு முன்னாடி கேட்டதை வச்சு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் அரௌண்ட் 10 கொஸ்டின் கிட்ட வருது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் பார்க்கும்போது அங்கேயும் சேம் தான், ரொம்பலாம் நமக்கு டிஃபர் இல்லை. இந்த ரேஷியோவில் தான் கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி கொஸ்டின் வச்சு நம்ம பார்க்கும்போது பயாலஜியில் பார்க்கும்போது அரௌண்ட் 8 to 11 கொஸ்டின். ஸோ அதனால் மூணுக்குமே நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் படிக்க வேண்டியிருக்கு ஃபிசிக்ஸ் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால் சயின்ஸ்லேயுமே வந்துட்டு நான் பயாலஜி மட்டும் படிச்சிட்டேன், பயாலஜி ரொம்ப இருக்குது அதனால் நான் ரொம்ப படிச்சிட்டேன், அப்போ மற்ற ரெண்டுலேயும் நம்ம கம்மியாக படிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிடையாது. ரெண்டுக்குமே மார்க்குன்னு பார்க்கும்போது பெரிய லெவலான டிஃபரன்ஸ் கிடையாது. மோரல்லஸ் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கறதுனால முடிஞ்ச அளவுக்கு டாப்பிக்கை செக்ரிகேட் பண்ணிக்கோங்க. அந்த டாப்பிக்கை செக்ரிகேட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உள்ள 20 கொஸ்டின் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்டும் வரும் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்ந்தே தான் வரும். கிளியரா? இப்போது இந்த 20 கொஸ்டின் உங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்றத பாருங்கள். சயின்ஸில் ஃபர்ஸ்ட் நான் ஓவராக சொல்லிடுறேன், சரிங்களா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஓவராக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு சில டாபிக்ஸ் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு சரி, நான் அட்மின் இல்லை, உங்கள் சைடில் அட்மின் இருப்பாங்க, அதனால நீங்களே கொஞ்சம் மீட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்டே அட்மின் மீட் கொடுக்க பார்த்தா என்னால் முடியல. சரி, அதான் அட்மின் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தயவுசெய்து மீட் பண்ணுங்களேன் மற்றவங்க. சஞ்சய் ப்ரோ மீட் கொடுங்க. ஏன்னா இப்போ நான் போர்டு வச்சதுனால என்னால் யார் யார் அன்மியூட் இருக்கீங்கன்றது பார்த்து நீங்களே இந்த டாபிக் எடுத்துக்கோங்க. சிலாஜிசம். இப்போ யாராவது நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ்சி யாராவது இதுக்கு முன்னாடி எழுதியிருந்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக உள்ள கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த ஏரியாவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை ரீசெண்டாக ரயில்வே யாராவது எழுதியிருந்தீங்களா? ஏஎல்பி இல்லை ஆர்பிஎஃப், எஸ்ஐ கான்ஸ்டபிள் உங்களுக்கு மார்க் வந்துருந்துச்சா இல்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி அது ராங்கா இருந்துச்சா? ஆமா சார், நெகட்டிவ் இருந்துச்சு. இல்ல நீங்க அட்டெண்ட் பண்ண அந்த சிலாஜிசம் क्वेश्चन உங்களுக்கு நீங்க நினைச்சது கரெக்ட்டா வந்துச்சா? மார்க் வாங்கிட்டீங்களா? அதான் இல்ல கொஞ்சம் வந்துட்டு அந்த இது அக்யூரசி தான் கொஞ்சம் நம்ம கரெக்ட்டா பர்టిక్యులர் இந்த டாபிக் சொல்றேன் அப்படினா இந்த டாபிக் நீங்க நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 2023 வரைக்கும் சிலோஜிசம் வந்து கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு. ஓகே, அதுக்கு நான் ரீசன் சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு வேணா அடுத்த கிளாஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ப்ரூஃபோடே காட்டுறேன். ஆன்சர் கீ வந்துட்டு 2023 வரைக்கும் நான் கொடுத்த ஆன்சர் கீ மெத்தடே வேற. புரியுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்க பாருங்களேன், இது நாய்கள்னு வச்சுக்கோங்க.
இது பூனைகள்னு வச்சுக்கோங்க. இப்போ எந்த நாயும் பூனை அல்ல அப்படின்றதுக்கு நம்ம இப்படி டயக்ராம் வரையணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து சில பூனைகள் கழுகுகள் அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்றேன், சரியா? ஸோ பண்ணல அப்படின்னா 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. இப்போ இப்படிதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ சில நாய்கள் பூனைகள் அப்படின்றது கரெக்டா தப்பா? தப்பு சார், தப்பு சார். சரி, எந்த நாயும் பூனை அல்ல அப்படின்றது கரெக்ட். ஓகே, இப்போ எந்த நாயும் பூனை அல்ல அப்படின்றது கரெக்ட் நீங்க சொல்றீங்க இல்லையா? இன்கேஸ் இப்ப டயக்ராம் நான் இப்படி வரைஞ்சிருந்தேன், டயக்ராம் இப்படிதான் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல சார்? ஃபர்ஸ்ட் அதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா டயக்ராம் படி நம்ம போடுறது கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஆன்சர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கொடுக்கறது கிடையாது, சரிங்களா? ஸோ நான் ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு நீங்கள் ஜஸ்ட் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சிலாஜிசம் டாபிக்கை கொஞ்சம் கேர் எடுத்துக்கொண்டது கவனிங்க. ஏன்னா 2024 ஆல் கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போதுல சிலாஜிசமே நிறைய பேர் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி எல்லாருக்குமே தப்பாயிருது, மார்க்கும் நெகட்டிவ்ல போகுது. அது காரணம் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க கொடுக்குற ஆன்சருக்கையே கொஞ்சம் மாற்றிட்டாங்க. அதனால் இந்த சிலாஜிசம் டாப்பிக்கை கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சிலாஜிசம்ல நம்ம செப்பரேட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன் ஃபியூச்சர் கிளாஸில் நான் உங்களுக்கு ப்ரூஃபோட காமிக்க முடிஞ்சாலும் அதுக்கான சோர்ஸ் காட்டுறேன். ஓகே சார், கிளியரா? ஓகே, தென் அடுத்த டாபிக் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய டாப்பிக்கில் 1 சிலாஜிசம். அதே மாதிரி இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இது நீங்கள் எந்த அளவுக்கு ஏற்றுப்பீங்கன்னு தெரில. இப்போது அவங்கவுங்க லாங்குவேஜ்ல எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குரூப் டினாலும் சரி, என்டிபிசினாலும் சரி. தெரியும் இல்லையா? நிறைய பேர் தமிழ் கூட அப்ளை பண்ணிருப்பீங்க. ஆனா இது என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ்லயும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார்? ஏன்னா நான் இன்னமும் சொன்னேன் அப்படின்னா இங்கிலீஷ் தான் நான் பெஸ்ட்னு கூட சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு ரயில்வே இப்போ எஸ்எஸ்சியும் ரயில்வே தமிழ் அப்ளை பண்ண சொல்ல காமன் லாங்குவேஜ், மெயின் லாங்குவேஜ் தமிழ் வரும், காமன் வந்து இங்கிலீஷ் சேர்ந்து வரும் சார், இந்த ஆட் ஆகி வரும். அதாவது கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஒரு தான் வியூ ஆகும்ப்பா. இப்போ நீங்க லாஸ்டா எந்த லாங்குவேஜ்ல வைக்கிறீங்களோ அதுல தான் வியூ ஆகும். உங்களுக்கு இங்க டாப்ல ஒரு பட்டன் இருக்கும் சார். இல்ல நம்ம மேல லாங்குவேஜ் மாத்திக்கலாம். அதுதான் சொல்ல வரேன். அதான் டாப்ல ஒரு பட்டன் இருக்கும், நீங்க அதை கிளிக் பண்ணி தான் நீங்க லாங்குவேஜை மாத்தி மாத்தி வர்ற மாதிரி இருக்கும். நமக்கு ஏதாவது கொஸ்டின் இங்கிலீஷ்ல புரிய நம்ம ஹோம் டவுன்ல ஹோம் லாங்குவேஜ் பாத்துக்கலாம். ஆமா, அது மாத்திக்கலாம். இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இப்போ நீங்க தமிழ்ல மட்டும் பார்த்துட்டு போயிட்டீங்க, தமிழ்ல மட்டும் ஓகே தமிழ் இருக்குன்றதால தமிழ்ல மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டே இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே அவன் தெளிவாக கொடுத்துருவான். கொஸ்டின்ல டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருந்தாலும் இங்கிலீஷ் தான் ஃபைனல் அப்படின்றத அவன் தெளிவாக கொடுத்துருவான். ஸோ அதனால நீங்க வந்துட்டு கொஸ்டின் மிஸ்டேக்கு, கிரேஸ் மார்க்கு அப்படின்றது ரீஜனல் லாங்குவேஜ்ல வரும்ன்றதை எதிர்பார்க்க முடியாது. இது லாஸ்ட் டைம் நடந்த விஷயத்த நான் சொல்றேன். ஏன்னா ஒரு கொஸ்டின் லாஸ்ட் டைம் என்ன இருக்கு அப்படின்னா சிம்பிளான கொஸ்டின் தான், ஆக்சுவலா அதை வந்து சம் பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆனா தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது கழிக்கணும் அப்படின்ற மாதிரியான மீனிங் வந்துருச்சு. சரி, நமக்கு ஒரு மார்க் போனா கூட பிரச்சனை இல்லைங்க, ஆனா அது அப்படியே நெகட்டிவ்ல போகும். ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன சொல்ல அப்படின்னா மேக்ஸிமம் நீங்க படிக்கும்போது நீங்க ஜிஎஸ் பிரச்சனை கிடையாது. ஜிஎஸ்ல உங்களுக்கு ஏன்னா நீங்க படிக்கும்போது தெரிஞ்சிடும் அவங்க இதை தான் கேட்க வர்றாங்க அப்படின்றத. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆர்டிகல் 21 பத்தி எதாவது கேட்கறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஓகே அவங்க இதை தான் கேட்க போறாங்க அப்படின்றது உங்களுக்கு கொஸ்டினை பார்க்கும்போது தெரியாட்டா கூட ஆப்ஷனை பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஆனா இந்த மேக்ஸ் ரீசனிங் இருக்கு பாருங்க, இந்த மேக்ஸ் ரீசனிங்ல நம்ம புரிதலை வச்சுதான் நம்ம சம்மே போட முடியும், புரிதலை வச்சுதான் சால்வ் பண்ண முடியும். அப்போ நீ உங்களுக்கு ரயில்வேக்கும் எஸ்எஸ்சிக்குள்ள காமனான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா எஸ்எஸ்சியில கொஸ்டின் 1 லைனர் 2 லைன் தான் இருக்கும், 3 லைன் கூட இருக்கிறது ரொம்ப ரேரா தான் இருக்கும் எஸ்எஸ்சியில. கிளியரா? யாருக்கும் அட்டன் பண்ணியிருந்தேன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க ரயில்வே பாத்தீங்க அப்படின்னா அப்படியே டிஃபரெண்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க எஸ்எஸ்சி ரயில்வே ஒண்ணுதான், அதுல இங்கிலீஷ் டாபிக் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி வரும், எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணுதான். ஆனா நீங்க எஸ்எஸ்சி கொஸ்டினை வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு என்னதான் நீங்க 100% பிராக்டிஸ் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு ரயில்வே கொஸ்டினை பார்த்த உடனே நீங்க என்ன ஸ்டக் ஆயிருவீங்க. அப்படிதான் உங்களுக்கு இருக்கும். எது சரி? இது வந்து ரயில்வே எக்ஸாம் ஈஸியா, எஸ்எஸ்சி ஈஸியா சார்? சார் எஸ்எஸ்சி கொஞ்சம் ஈஸியா இருக்கு சார். ரீசனிங் எல்லாம் வேணா உண்மை சொல்லலாம். இப்போ எஸ்எஸ்சில இல்ல சார், நான் கேக்குறேன் மேக்ஸ்ல ரயில்வே ஈஸியா இல்ல எஸ்எஸ்சி ஈஸியா சார்? ஓகே, நான் சிம்பிளா சொல்லிடுறேன் பாருங்க. இப்போ எஸ்எஸ்சி பேட்டர்ன் என்ன அப்படின்னா எப்பவுமே 60 நிமிஷத்துக்கு 100 கொஸ்டின் கொடுப்பாங்க மேக்ஸிமம் எக்ஸாம்ல, சரிங்களா? ஜிடி மட்டும் தான் 80 கொஸ்டின் இருக்கும். இங்க ரயில்வே நம்ம மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் 100 கொஸ்டின் இருக்கும், 90 நிமிஷம் இருக்கும். கிளியரா? இப்போ 60 நிமிஷத்துல 100 கொஸ்டின்றப்போ அதெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்களேன், அதுல 25 மேக்ஸ், 25 ரீசனிங்,
அப்போ அவன் கொஸ்டின் செட் பண்ணும் போதே அவனுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு படிச்ச உடனே புரியணும் அப்படின்றத அவன் மைண்ட் செட் பண்ணிடுவாங்க எஸ்எஸ்சில. அப்பதான் அவனால அந்த அட்டெம்ப்டை கொடுக்கவே முடியும். அட்லீஸ்ட் ஒரு 75 to 80 கொடுக்க முடியும். மேக்ஸிமம் நல்லா படிக்கிறவங்க கூட 80 தான் கொடுப்பாங்க எஸ்எஸ்சில. பட் இங்க ரயில்வேக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஸ்டின் செட் பண்ணும் போதுலே 90 நிமிஷம் அப்படின்றதுனால உங்களுக்கு கொஸ்டின் மினிமமே 3 லைன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3 லைனுக்கு மேலதான் இருக்கும், 3 லைன் 4 லைன் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்க டிரான்ஸ்லேஷன் தமிழ் எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே நீங்க டபுள் ஆக்கிக்கோங்க. 3 லைன் கொஸ்டின் நமக்கு 6 லைனா வியூ ஆகும். ஃபாண்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஃபாண்ட் மாதிரி தெளிவான ஃபாண்ட்டை தமிழ் கொடுக்க மாட்டாங்க. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏதாவது இது கிடைச்சா கூட பாருங்க, ஃபாண்ட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஃபாண்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே நீங்க லாங்குவேஜ் சூஸ் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க. ஸோ அதனால இங்கிலீஷ்லயும் மேக்ஸ் ரீசனிங் மட்டும் நீங்க ஜிஎஸ் கூட பிரச்சனை கிடையாது, தமிழ்லயே ஃபாலோ பண்ணலாம், அது ஓகே தான். பட் மேக்ஸ் ரீசனிங்க்கு இங்கிலீஷ்லயும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்க தமிழ்ல அட்டன் பண்ணீங்க, தமிழே 100 அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் நீங்க 100 கொஸ்டினை வியூ பண்ணி பாத்துக்கவே மாட்டீங்க ரயில்வே பொறுத்த வரைக்கும். சிலபஸ் எல்லாம் சேமா சார் எஸ்எஸ்சிக்கும் அது ரயில்வேக்கும்? சிலபஸ் சேம் தான், ஆனா டாபிக் சேம் கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்போ இங்கே சிலபஸ் மோரால சேம் தான் வச்சுக்கோங்களேன். டாபிக் வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு எஸ்எஸ்சின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பெருசா ட்ரிகாமெட்ரி கொஸ்டினே வராது. ஓகே, மென்சுரேஷன் வரும், வரதே நீங்க சாய்ஸ்ல விட்டு போயிடலாம். ப்ராபபிலிட்டி ரேர். நான் ஆல்ரெடி ஒரு கோச்சிங் சென்டர்ல போயிட்டு இருக்கேன் சார். ஆனா எஸ்எஸ்சியும் ரயில்வேவும் சேமா தான் எடுக்கிறாங்க. இதுல வந்து கொஞ்சம் டஃப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. எஸ்எஸ்சில ரொம்ப புரியாத சம்ஸ்லாம் போடுற மாதிரி இருக்கு. அது ஏதோ சேமா இல்ல டாபிக் இருக்கும்? கண்டிப்பா இருக்கும், நான் அதை சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க எஸ்எஸ்சி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஜிடி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள், காம்பவுண்ட், ஆவரேஜ், ரேஷியோ, இந்த டாபிக் பார்த்தாலே நீங்க மினிமம் 10 கொஸ்டின் போட்டலாங்க. எதுல சார்? ரயில்வேலயா? எஸ்எஸ்சில. எஸ்எஸ்சி ஜிடி. ஓகே சார். ஜிடி, ஆமா, ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க போர்ட் மாஸ் ரூல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல, சிம்பிளிஃபிகேஷன்ல. ஸோ இதெல்லாம் அரௌண்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மோரலஸ் ஒரு 10 to 15 கொஸ்டின் கிட்ட வந்துடும். பட் நீங்க ரயில்வேக்கு வந்தீங்க அப்படின்னா மென்சுரேஷன், ட்ரிகனாமெட்ரி, ப்ராபபிலிட்டி, இதுவே உங்களுக்கு 7 to 8 கொஸ்டின் கேட்டுருவாங்க. சரியா? ஸோ அப்போ இந்த ஏரியாவும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க தான், இல்லைன்னு கிடையாது. பட் நீங்க மிஸ் பண்ணிட்டு வர்றீங்க இல்லையா, எஸ்எஸ்சில இருந்து இந்த இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு வர்றீங்க இல்லையா, அந்த ஏரியால இங்க வெயிட்டேஜ் அதிகமா கொடுத்துருவாங்க. அப்போ நீங்க என்ன பிளான் பண்ணிருப்பீங்க அப்படின்னா 25 கொஸ்டினுக்கு ஒரு 20 கொஸ்டின் நீங்க பிளான் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த 3 டாபிக்லயே உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு 7-8 கொஸ்டின் மிஸ் ஆயிரும். ஸோ அதனால நீங்க எஸ்எஸ்சியும் படிச்சுட்டு ரயில்வேயும் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3-4 டாபிக்கே நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியதுல மெயினா மென்சுரேஷன், ட்ரிகனாமெட்ரி அண்ட் ப்ராபபிலிட்டி, இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளியரா? ஸோ அது இல்லாம இந்த ஏரியா எல்லாமே உங்களுக்கு காமனா தான் இருக்கும். ஸோ அதனால எஸ்எஸ்சியும் ரயில்வேயும் கான்செப்ட் வைஸ் ஒண்ணுதான், பட் கொஸ்டின் பேட்டர்ன் டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். அதே மாதிரி நீங்க எஸ்எஸ்சில ஜிகே படிக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்த கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜிகே வந்துட்டு 90% கொஸ்டின் உங்களுக்கு ஸ்டாட்டிக் தான் இருக்கும் எஸ்எஸ்சி ஜிடில. நீங்க இப்போ ரீசெண்டா நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, எஸ்எஸ்ஜிடி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு எக்ஸாம் தெரியுமா? யாராவது எழுதிட்டு வந்திருக்கீங்களா அதுக்குள்ள? இப்போ February 4 ஸ்டார்ட் ஆகி எஸ்எஸ்ஜி நடந்துட்டு இருக்கா? இந்த எஸ்எஸ்ஜில 20 கொஸ்டின் உங்களுக்கு ஜிகே வருது அப்படின்னா இந்த 20 கொஸ்டின்ல 10 to 15 கொஸ்டின் உங்களுக்கு ஸ்டாட்டிக் மட்டும்தான். ஸ்டாட்டிக்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. அதாவது டான்ஸ், ஃபெஸ்டிவல், மியூசிக், அப்புறமா நம்ம கல்ச்சுரல் பிளேஸ் இருக்கு இல்லையா, ஹெரிடேஜ் சைட்டு. ஓகே சார். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு 10 to 15 கொஸ்டின் இதுல தான் வரும். நீங்க இதை அப்படியே நீங்க ரயில்வே கெட்டு வந்தீங்க அப்படின்னா 1 அல்லது 2 இவ்வளவுதான் நீங்க எதிர்பார்க்க முடியும். அப்போ டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க. இதை வச்சு நீங்க எப்படி வந்து எஸ்எஸ்சியும் ரயில்வேயும் ஒண்ணுன்னு சொல்ல முடியும்? சரி, அதனால நீங்க இங்க நீங்க ரயில்வேக்கு இப்போ நீங்க ஜிகே படிக்க வர்றீங்க. இப்போ நான் குரூப் டி பத்தி பேசல, ஏன்னா குரூப் டிக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சயின்ஸ் மட்டுமே 25 கொஸ்டின் சொல்லிட்டாங்க. இப்போ நான் காமனா சொல்றேன். காமனா ஜிகேன்னு பார்க்கும்போது இங்கே நமக்கு சப்ஜெக்ட் பிளே பண்ணும்.
இங்க நீங்க சப்ஜெக்டே படிக்கவே தேவையில்லை மீன்ஸ் படிக்காமலே நீங்க 10 to 15 கொஸ்டின் கிட்ட கூட அட்டன் பண்ணிடலாம். அந்த முக்கியமான ஏரியாவை படிச்சாலே இப்போ போர்கள், அப்புறம் சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள், அப்புறமா அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள் அப்படி படிச்சாலே நீங்க வந்து இங்க முடிச்சிடலாம் வேலையை ஜிகேக்கு. கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொன்னா பார்ப்போம் சார். சரி ஓகே சொல்றேன்ப்பா. பட் இங்க ரயில்வேக்கு வரும்போது சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். மெயினா நான் சொல்றது இந்த சப்ஜெக்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஹிஸ்டரி, INM, பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ். ஓகேவா? ஏன்னா ஜாகிரபிக்கு ரொம்ப டைம் கொடுக்காதீங்க. அது வந்துட்டு நமக்கு பெரும்பாலும் நம்ம படிக்கலேருந்து கேட்கறது இல்ல, ரொம்ப வேர்ல்டு ஜாகிரபி வரைக்குமே கேட்பாங்க. நீங்க சுயர்சாட்டா மார்க் வாங்கலாம் அப்படின்னா INM, பாலிட்டி. ஓகேங்களா? ஸோ பாலிட்டிலையும் ஐஎன்எம்மும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்குள்ளதான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அதை தாண்டி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. தெளிவா படிச்சிருந்தீங்க அப்படின்னா. பாலிட்டி யாருக்குன்னா நோட்ஸ் வேணும்னா என்கிட்ட கேளுங்க. இது கொடுத்துருக்காங்க நான் தரேன். ஹலோ, சரி நான் டாபிக் சொல்லிடுறேன். ஓகே சார். சார் மேக்ஸுக்கு ரீசனிங் பேசிக்ல இருந்து நடத்துங்க சார். சரி. இப்போ உங்களுக்கு கிளாஸ் இப்போதைக்கு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு. ஸோ கிளாஸ் வரும்போது உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் ஒரு டாபிக்குமே இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து தான் நடத்துவாங்க. ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் டாபிக் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க எங்களுக்கு ரீசனிங் எடுக்கிறீங்களா சார்? இப்போதைக்கு ஜிஎஸ் சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ரீசனிங் சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்து கொடுத்துடலாம். ஓகே சார். ஓகே. ஸோ எக்ஸாம் வரத்துக்குள்ள முடிச்சிருவேனா சார்? சிலபஸ்ன்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். இப்போ ரயில்வே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான் அதிகமாக நாங்களும் கொடுக்குற மாதிரி இருக்கும், நீங்களும் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே நான் சொல்கிறேன். இப்போதைக்கு டாபிக் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பிசிக்ஸ் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். ஜிஎஸ் சார் இன்னைக்கு? ஆமா ஜிஎஸ். சரியா? அதாவது ஜிஎஸ்னா சயின்ஸ். இப்போ நான் சொல்றது குரூப் டிக்கான சயின்ஸ் மட்டும். ஓகே சார். சயின்ஸ் எங்களுக்கு ஃபுல்லா நீங்க தான் எடுப்பீங்களா சார்? ஆமாப்பா, ஜிஎஸ் ஃபுல்லா இப்போ சொல்லியிருக்காங்க. ரீசனிக்கும் சொன்னா கூட நம்ம ஸ்டார்ட்லேருந்தே தெளிவாக கூட எடுத்துடலாம். ஓகே. இப்போ டாபிக் மட்டும் இப்போதைக்கு எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா நீங்க உங்க ப்ரிப்பரேஷன் மேக்ஸிமம் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், சப்ஜெக்ட் வைஸ் பண்றத விட டாபிக் வைஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஏன்னா எந்தெந்த டாபிக்லாம் மார்க் அதிகமாக கேட்டுருக்காங்க அதை ப்ரிடிக்ட் பண்ணி தான் நான் டாபிக் சொல்றேன் உங்களுக்கு. அதனால இந்த டாபிக் கொஞ்சம் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் கொஞ்சம் மீட்டும் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் எழுது உங்களுக்கு தெரியும், இல்லாட்டா அவங்க ஃபேஸ் தான் உங்களுக்கு விசிபிளா இருக்கும். யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் தவிர அளவீடுகள் அல்லது அளவீட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவீடுகள். ரெண்டாவது ஃபோர்ஸ் அண்ட் லாஸ். விசைகள் அண்டு விதிகள். எழுதுறது தெரியுதா உங்களுக்கு? ஃபோர்ஸ் அண்ட் லாஸ், LAWS. தமிழ்ல விசைகள். ஓகே, விசைகள் மற்றும் விதிகள். சரியா? முக்கியமான இயற்பியல் விதிகள். அடுத்து மூணாவது ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர். வேலை, ஆற்றல் மற்றும் திறன். சரிங்களா? ஸோ வேலை, ஆற்றல், திறன். இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் ஏரியா, இதையும் பார்த்துக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? இது இல்ல சார், ஒரே நிமிஷம் சார். நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்த எழுதி போட்டுமா? ஜஸ்ட் இப்போதைக்கு டாபிக் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஏன்னா அடுத்த கிளாஸ் வரும்போது மறுபடியும் சொல்றேன், ஒரு டாபிக்கை நம்ம இன்டெப்த் பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மினிமம் ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அதில் 50 MCQ. ஓகே. ஸோ இதுவே உங்களுக்கு கிளியரா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பண்ற ப்ராக்டிஸ் தான். ஓகே சார். ஓகே சார். சார் 4வது எழுதி போடுறேன். லைட்,
அண்டு சவுண்ட். இப்போ மனசுல இதை ஒரு பேப்பர் எழுதிட்டு அடுத்த கிளாஸ் ஒரு பேப்பர் எழுதிட்டு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க. இது வந்து உங்க நோட்டோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கணும். சரியா? ஸோ இந்த ஆர்டர்ல தான் கிளாஸும் போகும். கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒளி மற்றும் ஒளி, லைட் மற்றும் சவுண்ட். ஹலோ சார், சொல்லுங்கப்பா. சயின்ஸ் பொறுத்து நீங்க நடத்துறது மட்டும் ஃபுல்லா கவர் பண்ணிட்டாலே போதும்ல சார்? நான் கரெக்டா எல்லாமே போதும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ற கொஸ்டின் நானே உங்களுக்கு கொடுத்துறேன். சரிங்களா? அந்த கொஸ்டின் நீங்க கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே சார். ஓகே சார். ஓகே. ஸோ மற்றபடி உங்களுக்கு அதான் சொன்ன எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் சார். நீங்க சொல்ற டாபிக் லைன் படிச்சவே 25 போட்டுடலாமா சார்? கண்டிப்பா போடலாம்ப்பா. டாபிக் வைஸ் படிச்சாலே போடலாம். சரி, எல்லாமே நான் வந்து டாபிக் எப்படி சொல்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் வச்சு தான் நான் சொல்றேன். இதுல எல்லாமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி நான் சொல்றேன். கிளாஸுமே இது வச்சு தான் இருக்கும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டினுமே நான் உங்களுக்கு கொடுத்துறேன். சரிங்களா? எஸ், அடிஷனலா எதுவும் நோட்ஸ் எதுவும் வாங்கினா கூட சொல்லுங்க சார். சரிங்கப்பா, நான் சொல்றேன். இப்போதைக்கு வேண்டாம், அப்படி தேவைப்பட்டா நான் சொல்றேன். ஓகே சார். ஒரு நிமிஷமா, எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணுங்கம்மா. எல்லாருமே கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. நான் சொல்லும் போது அன்மியூட் பண்ணுங்க. நான் சொல்றத முதல்ல எழுதுங்க. ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் கேளுங்கப்பா. ஃபோர்த் எழுதிட்டீங்களாமா? லைட் அண்ட் சவுண்ட். அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி எழுதிக்கோங்கம்மா. கொஞ்சம் மியூட் பண்ணுங்கப்பா. யாருப்பா அது? எலக்ட்ரிசிட்டி நோட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிசிட்டி, மின்னியல். ஆறாவது சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா ஆற்றலின் மூலங்கள். எந்தெந்த ஆற்றல் எதுல இருந்து தயாரிக்கிறோம், என்னென்ன பிளான்ஸ் இருக்கு, இது எல்லாமே இதுல வந்துடும். இப்போ பவர் பிளான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது பேஸ் பண்ணி எல்லாமே இதுல வந்துடும். சோர்சஸ் அண்ட் எனர்ஜி. முதல்ல டாபிக் எல்லாம் எழுதுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா டவுட் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன் எல்லாமே. ஃபர்ஸ்ட் டாபிக் மட்டும் ஃபுல்லா எழுதிக்கோங்க வரிசையா. இப்போ 25 கொஸ்டின் உங்களுக்கு கேட்கறாங்க இல்லையா? 25ல 20+ நம்ம சொல்றதுல இருந்து அப்படியே டைரக்டா வந்துடும். ஒரு 4ல இருந்து 5 கொஸ்டின் மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். சரிங்களா? கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிடலாம். 20 கொஸ்டின் அப்படிங்கிறது ஈஸிமா. நாங்க கொடுக்குற டைரக்டா கொடுக்குற ஃபேக்ட்ஸ், கிளாஸ் நடத்துற நோட்ஸ், அதுவே உங்களுக்கு போதுமானது. அதை தாண்டி உங்களுக்கு அந்த 4 கொஸ்டின்ஸ்க்காக நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுவும் எங்க இருந்து பண்ணணும்னு சொல்லி நாங்க சொல்லிடுவோம். அதை நீங்க பண்ணாலே போதும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆப்டிடியூட், ரீசனிங் எல்லாமே கிளாஸ் போகும். கிளாஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அது இல்லாம உங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவைப்பட்டாலும் நான் ஒரு சில வீடியோ சொல்றேன், பாருங்க. பேசுறது கேக்குதுலமா? கேக்குதுங்க சார். கேக்குதுங்க சார். ஓகே ஓகே. எல்லாரும் கொஞ்சம் மியூட் மட்டும் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி கேட்கும்போது மட்டும் அன்மியூட் பண்ணுங்க. நானே டைரக்டா உங்கள்ட்ட அன்மியூட் பண்ண சொல்லி கேட்கிறேன். நேம் சொல்றேன், அவங்க மட்டும் பேசுங்க. அப்புறம் முதல்ல எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட். அப்பதான் கொடுத்த டைம்ல கிளாஸ் முடிக்க முடியும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நானும் பேசிட்டு நீங்களும் பேசிட்டு இருந்தீங்கன்னா 1 மணி நேரம் கிளாஸ் 2 மணி நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். 1 hour வேஸ்ட் ஆகும் கடைசி. அது உங்களுக்கும் லாஸ் தானே. எழுதிக்கோங்க. 7th பாயிண்ட் பிசிக்ஸ்ல 7வது டாபிக் எழுதிக்கோங்க. மேக்னெட், காந்தவியல். சார் நான் 4வது பாயிண்ட் சார். 4th ஒன் லைட் அண்ட் சவுண்டுமா. லைட் அண்ட் சவுண்ட், ஒளி மற்றும் ஒளி. மொத்தம் வந்து இந்த 7 டாபிக் தான்ப்பா இருக்கு. சரிங்களா? 6வது சார். பிசிக்ஸ்ல என்னமா? 6வது பாயிண்ட் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி, ஆற்றலின் மூலங்கள். அதாவது எந்தெந்த வகை ஆற்றல் எப்படி எல்லாம் கிடைக்குது. இப்போ வந்து நம்ம ஆற்றல் எப்படி எல்லாம் தயாரிக்கிறோம், கரண்ட் எப்படி எல்லாம் தயாரிக்கிறோம், அதுல வந்து உங்களுக்கு எல்லாமே. இப்போ நீர்மின் நிலையம், அணுமின் நிலையம், அனல் மின் நிலையம், அதெல்லாம் வந்துடும். அதே மாதிரி அது இல்லாம சோர்சஸ், காற்றாலை, இதெல்லாமே இதுல வந்துடும். சரிங்களா? இதுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்ஸ்ல எடுத்தீங்கன்னா டோட்டல் கொஸ்டின்ஸ் +or-1 10 விட நியர்பை 10 கேட்கறாங்க பிசிக்ஸ்ல இருந்து. 10 கொஸ்டின், அதான் +or-1.
ஒரு சில இதை நீங்க நிறைய சர்ச் பண்ணி பார்க்கலாம், சேனல்ஸ்லயும் தெரியும். ஒரு சில சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா 9 to 11 அப்படிலாம் சொல்லுவோம். பட் ஆனா எக்ஸாக்டா 10 கொஸ்டின் மோர் ஆர் லெஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்கும். ஓகேவா? அடுத்து கெமிஸ்ட்ரி நோட் பண்ணிக்கோங்க. இதை முடிச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல எழுதிக்கோங்க. நான் சொல்ல வந்த விஷயத்த முதல்ல எழுதிருங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்துக்கலாம். கெமிஸ்ட்ரி அடுத்து அடிஷனலா ஒரு பேஜ் போட்டுக்கோங்க சார் அப்படியே. ஓகே ஓகே. கெமிஸ்ட்ரி. ஸோ உங்களுக்கு நோட்டெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணணும், என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எப்படி நோட்டு போடணும் எல்லாமே நான் சொல்றேன். இன்னைக்கு எனக்கு கொடுத்த ஒர்க்கை நான் முடிச்சிடறேன் ஃபர்ஸ்ட் ஜிஎஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜென்ரலா டிஸ்கஸ் பண்றேன். சரிங்களா? கெமிஸ்ட்ரி எழுதிக்கோங்க. கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம் அண்ட் மாலிகூல், அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள். ஆட்டம் அண்ட் மாலிகூல்ஸ், அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள். சரிங்களா? இதுக்குள்ளவே சப் டாபிக்ஸ் நிறைய இருக்கும். இந்த ஆட்டம் அப்படிங்கிற ஏரியால இருந்து மட்டும் உங்களுக்கு ஆட்டம் மாலிகூல்ல இருந்து 2 கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா? அதனால ஆட்டம் மாலிகூல்ல நம்ம உள்ள டெப்தாவே படிச்சுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் இதுக்குள்ளேயே நம்ம கொண்டு வந்துடலாம். 2 கொஸ்டின் வரும் இந்த ஏரியால இருந்து, ஆட்டம் அண்ட் மாலிகூல்ல இருந்து. கெமிஸ்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு 7ல இருந்து 9 கொஸ்டின்ஸ் வரை கேட்கலாம். ஸோ இதுல ஆட்டம் அண்ட் மாலிகூல் 2 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஏரியா. செகண்ட் ஏரியா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வேதி வினைகள். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா வேதி வினைகள். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வேதி வினைகள். மெட்டல் அண்ட் நான் மெட்டல். மெட்டல் அண்ட் நான் மெட்டல்ஸ். உலோகம் மற்றும் அலோகம். உலோகம் மற்றும் அலோகம். சோ நான் உங்களுக்கு அடுத்தடுத்து உள்ள என்ன பண்ணணும்ன்றது சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவுட்லைன் மட்டும் இப்ப எழுதிட்டே வாங்க வரிசையா. உலோகம் மற்றும் அலோகம். 4வது கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். கார்பன் மற்றும் அதன் சேர்மங்கள். கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். கார்பன் மற்றும் அதன் சேர்மங்கள். கார்பன் மற்றும் அதன் சேர்மங்கள். கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்னா கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். கார்பன் மற்றும் அதன் சேர்மங்கள். காம்பவுண்ட். லாஸ்டா பீரியாடிக் டேபிள், தனிம வரிசை அட்டவணை. H2O. பீரியாடிக் டேபிள், தனிம வரிசை அட்டவணை. பீரியாடிக் டேபிள் அப்படின்னா தனிம வரிசை அட்டவணை. லாஸ்ட் ஒன் ஆசிட், பேஸ் அண்ட் சால்ட். அமிலம், காரம் மற்றும் உப்புக்கள். ஸோ இதுல டோட்டலா இந்த 6 ஏரியா தான். ஃபர்ஸ்ட் இதை தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. கெமிஸ்ட்ரினா இந்த 6 ஏரியா படிச்சா போதும். சார் லாஸ்டா சொல்றீங்களா அது என்ன சார்? ஆசிட், பேஸ் அண்ட் சால்ட். அமிலம், காரம் மற்றும் உப்புக்கள். சார் இந்த 5th ஒன் என்ன சார்? 5வது பீரியாடிக் டேபிள்மா. பீரியாடிக் டேபிள், தனிம வரிசை அட்டவணை. அஞ்சாவது பீரியாடிக் டேபிள், தனிம வரிசை அட்டவணைன்னு எழுதிக்கோங்கப்பா.
கெமிஸ்ட்ரி நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து பயாலஜி பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். ஓகே, நெக்ஸ்ட் பயாலஜி நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் செல் பயாலஜி. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் உள்ள பாக்குறப்போ தி ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அவங்க ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னா செல் பயாலஜி தான் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு புரியுற மாதிரியே டாபிக் சொல்ற வரிசை எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் செல் பயாலஜி. பயாலஜி உயிரியல்ல நமக்கு டோட்டலா கேட்குற கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 கொஸ்டின் பிளஸ் ஆர் மைனஸ் 1 தான்ப்பா. எல்லாமே அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, சயின்ஸை பொறுத்தவரை 25 கொஸ்டின் நம்ம பிரிச்சோம்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதான் ஃபேக்ட். இது மூணுலயுமே இதுல ஒரு கொஸ்டின் எல்லாம் ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கும். இதுல ஏதாவது ஒண்ணுல ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளவுதான் லாஜிக். சரிங்களா? யாருமே வந்து எக்ஸாக்டா இவ்வளவுதான் சொல்ல முடியாது. இப்ப 8 மூணா 24 படிக்கிறாங்கன்றதுக்காக. ஏன்னா ஒரு இதுல 5 அதுல 4 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது எடுத்து படிப்பாங்க, காமனா கொடுக்குறாங்க. எஸ், இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர்ல பிசிக்ஸ் 9 கேட்டாங்கன்னா கெமிஸ்ட்ரியில 5 கேட்டுட்டு பயாலஜில இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்ல ஒரு சில இதுல கெமிஸ்ட்ரி, ஆனா எனக்கு தெரிஞ்சு 3ல வெயிட்டேஜ் கம்மியா இருக்கிற ஏரியா கெமிஸ்ட்ரியா தான் இருக்கும். பட் நீங்க பிசிக்ஸ் பயாலஜி இப்போ 10 days நடக்குதுன்னா எக்ஸாம், கொஸ்டின் இப்போ வந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகி வருமா? அந்த மாதிரி வராது தானே சார்? இப்போ கண்டிப்பா வரும். எல்லா கொஸ்டினும் வராது, எல்லா கொஸ்டினும் வராது, கண்டிப்பா வந்திருக்கும். அப்பனா கணக்கு அப்படி பார்த்தா கூட எப்படி பார்த்தாலும் கொஸ்டின் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 10 இப்போ ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 கொஸ்டின் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்களா? ஒருத்தருக்கு ஈஸியா வரும், ஒருத்தருக்கு அது மாதிரி மாறி மாறி மிங்கிள் ஆகி தானே வரும். அவங்களோட மாறி மாறி வருமா? அதுல வந்து வெயிட்டேஜ மாத்துவாங்க. இப்போ உங்களுக்கு பிசிக்ஸ்ல ஈஸியா கேட்டாங்கன்னா கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் டஃப் பண்ணுவாங்க. இதுல உங்களுக்கு இன்னொரு ஐடியா சொல்றேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குல்ல, லாஸ்ட் இயர்ல கேட்ட ஒரு 50 கொஸ்டின் பேப்பர் எடுத்து கரெக்டா படிச்சீங்கன்னா உங்களுக்கே ஐடியா கிடைச்சிடும். லாஸ்ட் இயர்ல கேட்டது எந்த மெத்தட்ல கேக்குறாங்க அப்படின்னு, எப்படி கொஸ்டின் கேக்குறாங்கன்னு தெரிஞ்சிடும். அந்த பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு இப்பயும் கேட்க போறாங்க. அது மாற போறது இல்ல. சரிங்களா? லாஸ்ட் இயர்ல 100 கொஸ்டினுக்கு 65 பிளஸ் போட்டா குரூப் டி ஜாப் கிடைச்சிருக்கு. 61க்கே கிடைச்சிருக்கு. 61, 62 அந்த மாதிரி 65க்கு மேல போட்டா கண்டிப்பா ஜாப் கிடைச்சிருக்கு லாஸ்ட் இயர்ல. சோ நீங்க வந்து டார்கெட் பண்றது என்ன சொல்றேன்னா 70 பிளஸ் டார்கெட் பண்ணுங்க, கன்ஃபார்மா வாங்கிடலாமா சார்? போன வேகன்சி 1 lakh கிட்ட இருந்துச்சு சார். இப்போ 32,000 தானே இருக்கு சார். அப்ப கட் ஆஃப் அதிகமா தானே வரும். சொல்றேன் இருங்க. இப்ப கொடுத்திருக்க வேகன்சி தான் உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது, இன்க்ரீஸ் ஆகும். ஆமா ஆமா. ஏன்னா இப்ப கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டென்டேட்டிவ் தான். நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணணும்ன்றதுக்காக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா இன்னொரு 1 or 2 monthல பாருங்க, கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஏன்னா 5 years கொடுக்கல, 5 years கொடுக்கல. ஏன்னா அந்த 1 year கூட 2019ல வச்சது பேட்ச். இது அது 2018ல வச்சது தான் 32 வச்சாங்க. இந்த 1 yearக்கு பிஃபோர் வச்சதே 1 lakh வச்சிருக்காங்க. இப்போ நம்ம 5-6 years கழிச்சு வைக்கிற எக்ஸாமுக்கு எனக்கு தெரிஞ்சு 1.5 lakhs வச்சிருக்கணும். ஐ திங்க் என்னோட கெஸிங் அவ்வளவுதான் இருந்தது. பட் ஆனா இவங்க வச்சு இது 38 வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க அவ்வளவு போட்டோம்னா எல்லாரும் அப்ளிகேஷன் போடுவாங்க சொல்லிட்டு இவ்வளவு கம்மியா வச்சுட்டு இப்போ மேபி எக்ஸாம் அந்த கிட்ட வர டைம்ல கொஞ்சம் அப்ளிகேஷன் போட்டு முடிச்சுட்டு எப்படியும் ஒரு 75 above வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா into 2 ஆகும்பா. into 2 வரைக்கும் நீங்க மினிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா 2008ல வச்சிருந்தது அடுத்தது 2019லயே 1 lakh வச்சவங்க இந்த 6 years அவ்வளவு பேரு ரிலீஃப் ஆகிருப்பாங்க. எவ்வளவு பேர் ரிலீஃப் ஆயிருப்பாங்க, எவ்வளவு வந்து ஸ்டேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க, ஸ்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அதால இவ்வளவு கம்மியா வச்சது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி கிடையாது. கம்மி சும்மா இதுக்கு கண்துடிப்புக்காக எல்லாத்துக்கும் வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க அப்ளிகேஷன் கம்மி பண்ணணுன்றதுக்காக. இப்போ கிட்டத்தட்ட இந்த அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சோடனே கிட்டத்தட்ட ஐ திங்க் 1 month ஆஃப்டர் நோட்டிபிகேஷன் திருப்பி மாத்துவாங்க. சேஞ்சஸ் இருக்கு நிறைய. சரிப்பா, நீங்க நோட் பண்ணிக்கிறீங்களா? பயாலஜி ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. செல் பயாலஜி சார். சொல்லுங்க சார். செல் பயாலஜி நீங்க முடிங்க. நான் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் ஃப்ரீயா அவங்க நிறைய விஷயங்கள் பேசுறேன். இந்த கிளாஸை தாண்டி நீங்க எப்படி படிக்கணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும் எல்லாமே நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. செல் பயாலஜி, செல் உயிரியல் அப்படின்னு ஹெட்டிங் போடுங்க. செல் உயிரியல். இதுல இப்ப பாடம் பாக்குறது சின்னதா இருக்கும், உள்ள நிறைய ஏரியாஸ் இருக்கும் படிக்க வேண்டியது. செல் பயாலஜி, செல் உயிரியல். இந்த செல் உயிரியல்ல ரெண்டுமே வந்துடும். பிளான்ட் செல்லும் நம்ம படிக்கணும், அனிமல் செல்லும் படிக்கணும். செல் உயிரியல்ல தாவர செல், விலங்கு செல், ஸோ ரெண்டையுமே கவர் பண்ணணும். ரெண்டாவது தனியாவே பிளான்ட் பாடி, தாவர உடல் அமைப்பு.
அதாவது ஒரு தாவரம்னு எடுத்தோம்னா அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும், வேர், தண்டு, இலை. ஸோ அதை பத்தி அதோட செயல்பாடுகள் என்ன, இது தனியா படிக்கணும். தேர்ட் ஒன், இதுக்கப்புறம் பெரிய ஏரியா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் ஹியூமன் பாடி. ஹியூமன் பாடி சிஸ்டம்ஸ் இருக்கும், அது ஃபுல்லாவே நீங்க படிக்கணும். மனித உடல் அமைப்புகள். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மண்டலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஹியூமன் பாடி சிஸ்டம்ஸ்னா தமிழ்ல மனித உடல் உறுப்பு மண்டலங்கள். நோட் பண்ணிக்கோங்க. மியூட் பண்ணுங்கம்மா, யார் அது? மியூட் பண்ணுங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மியூட் பண்ணிக்கோங்க. டவுட் இருக்கும்போது மட்டும் அன்மியூட் பண்ணி பேசுங்க. யாரோ அன்மியூட் பண்ணிருக்கீங்க பாருங்க, கொஞ்சம் மியூட் பண்ணுங்கப்பா. மனித உடல் உறுப்பு மண்டலங்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மண்டலங்கள் இருக்கும். 9 மண்டலம் இருக்கு. இந்த 9மே நல்லா படிக்கணும். கண்டிப்பா அந்த 9 மண்டலத்துல இருந்து உங்களுக்கு 2ல இருந்து 3 கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருமா. இப்போ எக்ஸாம்பிள் ஹியூமன் பாடி சிஸ்டம், அது சிஸ்டம்ஸா? சிஸ்டம்ஸ்னா மண்டலங்கள்மா. என்ன சொல்லலாம்னா எஸ், ஹியூமன் பாடி சிஸ்டம்ஸ்னா மண்டலங்கள் அப்படிங்கிறத சொல்றேன். மனித உடல் உறுப்பு மண்டலங்கள். இதுல இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம்னா இனப்பெருக்க மண்டலம், சுவாச மண்டலம். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நடத்தும்போது உள்ள ஃபுல்லா டெப்தா சொல்றேன். சுவாச மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், எண்டோகிரைன் சிஸ்டம், நாளமில்லா சுரப்பி மண்டலம், எலும்பு மண்டலம், அடுத்து நரம்பு மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம். சோ இந்த மாதிரி 9 மண்டலங்கள் இருக்கு டோட்டலா. சரிங்களா? 9 மண்டலம் நம்ம படிக்கணும். சரிங்களா? இதுக்கப்புறம் 4வது ஏரியா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபுட் ரிசோர்சஸ். ஃபுட் ரிசோர்சஸ் 4வது ஏரியா. ஃபுட் ரிசோர்சஸ் எழுதிக்கோங்க. உணவுப் பொருள் மூலங்கள். ஃபுட் ரிசோர்சஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. உணவுப் பொருள் மூலங்கள். என்னென்ன உணவுப் பொருள் மூலங்கள் இருக்கு, நியூட்ரிஷன்ஸ் அதெல்லாம் வரும் அதுல. ஃபர்ஸ்ட் ஃபுட் ரிசோர்சஸ் எழுதுங்க, அதுக்கடுத்து நான் சொல்றதை கீழே நோட் பண்ணிக்கோங்க. நீங்க ரிட்டர்ன் பண்றது தெரியல. ஒரே ஒரு நிமிஷம், அடுத்த பேஜ் எழுது. உணவுப் பொருள் மூலங்கள். இதெல்லாம் நமக்கு வந்து டாபிக்கா பிரிச்சிருக்கோம். உள்ள இருந்து கேக்குறது சார், அந்த நமக்கு ஹியூமன் டாபிக்கா பாடி பிரிச்சிருக்கோம். சிஸ்டம் இது தனியா வருமா? ஹியூமன் பாடி சிஸ்டத்திலே வருமா சார்? இது தனியா வரும். ஓகே இது சார். வந்து எந்தெந்த அந்த உணவுப் பொருள் எங்க இருந்து கிடைக்குது, எதுல ஓகே கார்போஹைட்ரேட் ஓகே. இருக்கு, எதுல விட்டமின் இருக்கு, எந்த H2O சத்து குறைவால் என்ன நோய் ஏற்படுதா, அந்த மாதிரி. இதுக்கு கீழே ஓகே சார். டிசீஸ்னே தனி டாபிக் போடுங்க. டிசீஸ்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஃபுட் நோய்கள் இல்ல சார், ஃபுட் 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 ரிசோர்சஸ். ஃபுட் ரிசோர்சஸ் ஓகே சார். நோய்கள் மற்றும் நோய் காரணிகள். டிசீஸ் டிசீஸ் நோய்கள் மற்றும் நோய் காரணிகள். ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஒரு 9 டாபிக், அந்த டாபிக்கை தான் வந்து சில இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இதையே வந்து 5 டாபிக்கா கொடுத்திருப்பாங்க. சுவாச மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம், எண்டோகிரைன் சிஸ்டம், எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம் சொல்லி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு டாபிக்கா கொடுத்திருப்பாங்க. நான் உங்களுக்கு மொத்தமா அந்த 3 கொஸ்டினுக்கு இந்த ஒரே டாபிக் கொடுத்துட்டேன். பட் இதுக்குமே நான் உங்களுக்கு சோர்சஸ் சொல்றேன். சரிங்களா? நீங்க படிங்க, கிளாஸஸ் எடுப்போம். பிளஸ் இது போக உங்களுக்கு சோர்ஸ் தேவைப்பட்டாலும் லாஸ்டா கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். இது உங்களுக்கு எத்தனாவது கிளாஸ்மா? ஃபர்ஸ்ட்ங்க சார். இல்லம்மா, இது சயின்ஸ்ல குரூப் ஃபர்ஸ்ட் சார். பி.
குரூப் இல்ல சார். டிக்குன்னு ஆரம்பிச்சு எத்தனாவது கிளாஸ் இது? 8th 5 சார். 5 சார். 5th கிளாஸ். ஓகேங்களா? என்னென்ன முடிச்சிருக்காங்கம்மா? சார் ஸ்கொயர் 3 புக்கு. மேக்ஸ் சார். ஏன்னா சோசியல் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் முடிஞ்சு சோசியல் சொல்றேன். நான் முதல்ல மட்டும் நோட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன முடிச்சாங்க? மேக்ஸா? சார் இன்னொன்னு வந்து ஆப்டிடியூட் சார். ஸ்கொயர் ரூட். ஓகே, ஆப்டிடியூட் முடிச்சிட்டாங்களா? ஆப்டிடியூட் நடத்திட்டு கியூப் ரூட் இருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆப்டிட்யூட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டாபிக் கேக்குறேன். ஆப்டிடியூட் பத்தி அவுட்லைன் கொடுத்துட்டாங்கல்ல? அதுல சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் சார் நடத்திட்டு நீங்க சார். திருப்பி அகைன் ஒரு வாட்டி எடுங்க சார். நீங்க திருப்பி அகைன் ஒரு வாட்டி நீங்களும் எடுங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு சொல்றதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். எது ஈஸியா இருக்கோ அது படிச்சு. ஓகே, நான் அவுட்லைன் நான் கொடுக்குறேன். எடுங்க பரவாயில்ல. ஏன்னா எனக்கு சொல்லியிருக்கிறது 1 hour கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸ்ட்ரா 1 hour கூட சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க நோட் சார். பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா நான் சொல்ல ரெடியா தான் இருக்கேன். அதான் கேட்கறேன். ஆப்டிடியூட் பத்தி இல்ல சார், சொல்லிட்டாங்க. நீங்க பரவாயில்ல. ரீசனிங் பத்தி சொல்லிருக்காங்க. நான் சொல்றேன் திரும்ப கொஞ்சம் என்னென்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் சார் சொல்றேன். சயின்ஸ் ஃபுல்லா முடிஞ்சா? சார் சயின்ஸ் டாபிக் ஃபுல்லா முடிஞ்சா? அவ்வளவுதான்ப்பா. இதுதான் முக்கியமான டாபிக். நீங்க இதை படிக்காம மத்த டாபிக் டச் பண்ணாதீங்க. இதை நீங்க படிச்சீங்கனாலே உங்களுக்கு 8 கொஸ்டின் வரைக்கும் அட்டெண்ட் பண்ணிடலாம். ஒருவேளை வெளியே போய் கேட்கறாங்க அப்படின்னாலும் அதுக்கு நான் சோர்ஸஸ் சொல்றேன். பட் இந்த இப்ப அடிஷனலா ஏதாவது சொன்னேன்னு வைங்களேன், அதை வந்து இதுக்குள்ள மிக்ஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் டைம் இருந்து அடுத்ததுக்கு போகணும். பட் இதெல்லாம் தான் மெயின் சோர்சஸ். சார் ஒரு டவுட். ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் போர்ட் மார்க்ஸ். சார் என்னமா மேக்ஸ்ல வந்து ஸ்கொயர் புரியலமா? ஒரே ஒரு சொல்லுங்க சார். சொல்றேம்மா. நான் இப்ப சொல்றேன், எல்லாமே சொல்றேன். ஸ்கொயர்ஸ் அந்த கியூப்ஸ் எடுத்தாங்க. அப்புறம் போர்ட் மார்க்ஸ் எடுத்துருக்காங்க சார். சரி, ஓகேமா. ஆப்டிடியூடுக்கு அதான் பேஸ். சூப்பர். ரீசனிங் ஸ்டார்ட் பண்ணலங்க சார். பண்ணவே இல்ல. only 3 days வந்து ஆப்டிடியூட் மட்டும் தான் சார். ஆப்டிடியூட் மட்டும் அதுல வந்து சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் மட்டும் எடுத்துட்டு இருக்காங்க சார். சரி, ஓகேமா. இப்போ நம்ம சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், கரெக்ட்டா? அடுத்து இன்னும் சோசியல் பார்ட். சோசியல் சொல்லியாச்சா? இல்ல சார், அதுவும் நான் சொல்றேன்மா. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குரூப் டி படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய வேலை மெயினா பாத்துக்கோங்க. தனித்தனி நோட் போட்டுக்கணும். ஆப்டிடியூடுக்கு ஒரு நோட்டு. இது வரைக்கும் போடலைன்னா கூட பிரச்சனை இல்லை, சார் சொல்லியிருப்பாங்க. இல்லைனாலும் ஒரு நோட்டு போட்டுருங்க. உங்க சக்சஸுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி என்னோட ஐடியாலஜி, என்னோட பார்ட் வந்து இப்ப ஜிஎஸ் மட்டும் தான். பட் ஓவராலா குரூப் டி எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 2018 என்கிட்ட வந்து ஒரு 12 பேர் ஜாப்ல இருக்காங்க குரூப் டில. சரிங்களா? சோ என்ன பண்ணாங்க, இப்ப எஸ்எஸ்சி ஜிடி போயிருக்காங்க. பிளஸ் இப்பவுமே பாத்தீங்கன்னா போலீஸ் எஸ்ஐ நிறைய பேர் ஜாப்ல இருக்காங்க. சோ அவங்க ரெகுலரா பண்ண விஷயம் என்னன்னு சொல்றேன். அதுல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். சரிங்களா? ஏன்னா கிளாஸ் எடுக்கிற நாங்க வந்து எடுப்போம், எங்களுக்கான ஒர்க்கை முடிச்சு நாங்க கிளம்பிடுவோம். பட் நீங்க அதுக்கு அடுத்து என்ன ஒர்க் பண்றீங்க அப்படிங்கறது உங்க ரிசல்ட். ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஆப்டிடியூடுக்கு ஒரு நோட் போடணும். நான் அடுத்த கிளாஸ் வரும்போது கண்டிப்பா கேட்பேன். எல்லாத்துக்கும் தனித்தனி நோட் வேணும். ஆப்டிடியூடுக்கு ஒரு நோட் வச்சுக்கோங்க. எத்தனை பேஜ் சார் வேணும்? என்னமா நோட் எத்தனை பேஜ் இருக்கணும்? மேக்ஸை பொறுத்தவரை 360 பேஜ் ஒரு பெரிய நோட் இருக்குல்ல, அது வாங்கிக்கோங்க பெஸ்ட். இப்போ நம்ம மத்த டிஎன்பிஎஸ்சி எல்லாம் படிக்கிறாங்கன்னு வைங்களேன், மொத்தம் 15 நோட்டு போட சொல்லுவேன். உங்களுக்கு ஆப்டிடியூட் ஒரு நோட்டு போதும், 360 பேஜ். ரீசனிங்க்கு அதே மாதிரி தனி நோட்டு போட்டுக்கோங்க, 360 பேஜ். ஏன்னா ஆப்டிடியூட் ரீசனிங் இப்ப நீங்க படிக்கிறீங்கல்ல, இந்த சோர்ஸை நீங்க கிட்டத்தட்ட இன்னும் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இப்ப நம்ம குரூப் டில வேலைக்கு போறோம்னு வைங்களேன், இது 10th குவாலிஃபிகேஷன் மினிமம் தான். நீங்க ஓரளவுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி இது பெரிய விஷயமா தெரியும். கொஞ்சம் படிச்சு வேலைக்கு ஜாயின் பண்றப்போ நமக்கு இருக்க நாலேஜுக்கு இதெல்லாம் சின்ன வேலை அப்படின்னு ஒரு நாள் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆமா சார். அப்ப நீங்க கண்டிப்பா என்ன போனாலே அது அங்க உள்ள போனாலே மாறிடும் சார் மைண்ட் தாட். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த டைம்ல வந்து வேலை பார்த்துக்கிட்டே படிக்க முடியாது, இப்ப படிக்கிற மாதிரி ஃப்ரீயா. அப்போ உங்ககிட்ட நான் அந்த சொன்ன நோட்ஸ் எல்லாம் போட சொன்னேன்ல, இதோட யூஸ் என்னன்னு சொல்லி அப்போ உங்களுக்கு புரியும் தெளிவா. நீங்க அடுத்த லெவல் என்டிபிசில போனாலோ இல்ல குரூப் 2 குரூப் 4 எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரிமா, டெக்னீஷியன் எது வேணா எழுதலாம். ஆப்டிடியூட் ரீசனிங் இதுதான் நோட்டு. அந்த அளவுக்கு தெளிவா ரெடி பண்ணணும். இப்ப யாரு கிளாஸ் எடுத்தாலுமே, இப்ப நான் எடுத்தாலும் சரி, சார் எடுத்தாலும் சரி, யார் எடுத்தாலுமே அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு அனலைஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். அதை ப்ராப்பரா நீங்க டெய்லி முடிக்க நீங்க உங்க பிராக்டிஸ் பண்ணிடணும். சரிங்களா? பேசிக் இது மாதிரி தான் சார் இருக்கும் क्वेश्चंस கூட எல்லா எக்ஸாமுக்குமே. ஆமா, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நான் சொல்றேன் இருங்க. ரீசனிங்க்கு ஒண்ணு, இது இல்லாம ஆப்டிடியூட் ரீசனிங் இல்லாம ஜிஎஸ் பார்ட். இப்போ ஜிஎஸ் பார்ட்டுக்கு 2 நோட்டு போட்டுக்கணும். சரிங்களா? ஒரு நோட்டு வந்து பாத்தீங்கன்னா பியூரா சயின்ஸுக்கு, இன்னொரு நோட்டு பியூரா சோசியல் சயின்ஸுக்கு. சயின்ஸ் பார்ட்டுக்குள்ள நமக்கு 3 பார்ட் வருது. பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, பயாலஜி இருக்கு. அதாவது இயற்பியல், வேதியியல், உயிரியல். சோசியல் பார்ட்டுக்குள்ள வந்தீங்கன்னா அதுலயும் 4 பார்ட் இருக்கு. அதுல ஹிஸ்டரி,
பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி. இப்போ இந்த ஜியாகிரபி அப்படிங்கிற பார்ட் வேர்ல்டு வரைக்கும் போறதுனால பெரும்பாலும் யாரும் பெருசா அதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப் நம்ம போறப்போ இந்த ஜியாகிரபியோட அவுட்லைன் நமக்கு தெளிவா புரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அவுட்லைன் அப்படின்னு சொன்னா என்னன்னா மேப் ஸ்டடி. ஜியாகிரபில உங்களுக்கு அந்த மேப் ஸ்டடி அப்படிங்கிற விஷயம் கிளியரா இருந்தா நீங்க எதை பத்தி யோசிக்க வேணாம். ஜியாகிரபி கொஸ்டினா பெருசா நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போ இது 4க்கும் ஒரு நோட்டு, சயின்ஸுக்கு ஒரு நோட்டு தனித்தனியா போட்டுக்கணும். ஸோ மொத்தம் எனக்கு நீங்க போட வேண்டியது 4 நோட்டுமா. அடுத்த கிளாஸ் வரும்போது 4 நோட் போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு கிளாஸுக்குமே ஒரு பேசிக் சொல்றேன். எல்லா நோட்லயும் அந்த பேசிக்கை காப்பி பண்ணிக்கோங்க. அந்த பேசிக் இல்லாம அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகாதீங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஆப்டிடியூட் போறீங்கன்னு வைங்களேன். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சார், கிளாஸ் போட்டோம், அது ஒரு சைடு போய்கிட்டே இருக்கும், கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ நீங்க அடுத்து என்ன பண்ணணும்னா ஆப்டிடியூட் நோட்லமா நோட் பண்ணிக்கோங்க. இதை பண்ணிட்டு எனக்கு மேக்ஸ் வரல அப்படின்னு யாராவது சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு மேக்ஸ் வந்து கஷ்டம் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா கண்டிப்பா யாரும் சொல்ல மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆப்டிடியூட் நோட்டை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்னமா? வாய்ப்பாடு, ஸ்கொயர் கியூப். எஸ், வெரி குட்மா. சொல்லியிருக்காங்களா சார்? நீங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். பண்றேன். ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயர்மா 1 ஸ்கொயர்ல இருந்து 25 ஸ்கொயர் வரை மினிமம் படிக்கணும்பா கண்டிப்பா. சரிங்களா? நெக்ஸ்ட் கியூப். கியூபை பொறுத்தவரை 1 கியூப்ல இருந்து 15 கியூப் வரை கண்டிப்பா படிக்கணும். மூணாவது டேபிள். டேபிள்ஸ் அப்படின்னா வாய்ப்பாடு 1x1 இருந்து 25x25 வரை. இது மூணுமே நீங்க ஆப்டிடியூட் கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி டெய்லி படிக்கணும். இது உங்க மைண்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிற வரை. இப்ப நீங்க ஆப்டிடியூட் கிளாஸ் வர்றீங்க, கிளாஸ் 7 மணி. ஒருவேளை இப்ப சார் வந்து 7:05 வர்றாங்க, இல்ல நீங்க 7 மணி கிளாஸுக்கு நீங்க 6:45 வந்துடணும். வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மூணையும் வாசிக்கணும். சரிங்களா? திரும்ப திரும்ப ரீட் பண்ணதான் உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்ல லாஜிக்கலா, சைக்காலஜிக்கலா, ஹியூமன் சைக்காலஜி தான். டே டு டே லைஃப் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நார்மலா நம்ம வெளியே போகும்போது வரும்போது கொஞ்சம் மீட் பண்ணுங்க. நிறைய இடத்துல நிறைய நேம் எல்லாம் பார்ப்போம்ல. ஹலோ, கேக்குது இல்லம்மா? கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. நம்ம ரோட்ல போகும்போது வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா கடை பேரு, பஸ்ல போகும்போதும் சரி, எல்லாமே ஒரு ஊரு பேரா இருக்கட்டும், எல்லாமே என்ன படிப்போம்னா லெட்டர்ஸ்ல படிப்போம். அதனால லெட்டர்ஸா எல்லாரும் படிச்சிருவாங்க. ஆனா நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆகாது. ஏன்னா நம்பர் கூட நம்ம பழகுற டைம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஆப்டிடியூட்ல கொஸ்டின் இருக்கு, மார்க் வாங்கணும் அப்படின்னா நம்ம நம்பர்ஸை முதல்ல நமக்கு பழக்கப்படுத்தணும். அதுக்கு டெய்லி காலையில முடிஞ்சா 4 இருந்து 4:30 ஒரு 1/2 hour மேத்துக்குனே ஒதுக்கிடுங்க. யாரெல்லாம் மேக்ஸ் வராதுன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே மேக்ஸ் வரும். நான் சொல்றதை கரெக்டா ஃபாலோ பண்ணா. ஸ்கொயரு, கியூப், டேபிள். சரிங்களா? பேசிக்ஸ் இங்க இருக்கும். இதை முடிக்கணும். இதுக்கப்புறம் இன்னும் இருக்கு ஹோம்ஒர்க். ஃபர்ஸ்ட் இதை முடிங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பவர் இருக்கும். அதாவது 2^1, 2^2, 2^3, 2^10 வரை. இது மாதிரி பவர்ல அப் டு ஒரு 6^5 வரை நீங்க படிக்கணுமா. 3ல 5 வரை படிக்கணும், 4ல 6 வரை படிக்கணும், 5ல 5 வரை படிக்கணும், 6ல 5 இது வரைக்கும் நீங்க படிக்கணும். இது பவர்ல. இந்த 4மே உங்க நோட்ல ஃப்ரண்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் இருக்கணும். சரிங்களா? இது ரெகுலரா உங்க நோட்டு ஆப்டிடியூட் நோட்னா இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். இதை படிச்சுட்டு தான் நீங்க டாபிக்குள்ளேயே போகணும். சரிங்களா? அதுக்கப்புறம் டாபிக் வரிசையா சொல்லுவாங்க, அந்த ஆர்டர்ல டாபிக் நடத்துவாங்க. பட் மேஜரா வந்து டாபிக் கவர் பண்றதுக்குன்னு ஒரு சில ஐடியாஸ் இருக்கு. அதுபடிதான் டாபிக் கவர் பண்ணணும். இப்போ நம்பர் சிஸ்டம் அண்ட் நம்பர் பேசிக்ஸ் அப்படின்ற ஏரியா சிலபஸ்ல இருக்காது. ஆனா நம்பர் பேசிக்ஸையே படிக்காம நீங்க டைரக்டா பெர்சன்டேஜ் போனா புரியாது. ஸோ இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அது கிளாஸ்ல கரெக்டா சொல்லுவாங்க, உங்களுக்கு கரெக்டா நடத்திருக்காங்க. இப்போ போர்ட் மார்க் முடிச்சிருக்காங்களா, முடிச்சு அடுத்தபடியே வந்துட்டே இருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம். இதை மட்டும் நீங்க சோம்பேறித்தனம் படாம டெய்லி காலைல வந்து சொன்னே ஒரு 15 நிமிஷம் ரீட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாரம் போதும், மேத் உங்களுக்கு ஈஸியா வந்துடும். இது ஆப்டிடியூட் நோட்ல. சரிங்களா? சார் ஸ்டடி பிளான் மட்டும் எப்படி போறோம் சொல்லுங்க சார். எல்லாருமே ஃபுல் டைம் படிக்கிறீங்களாமா? இல்ல சார், காலேஜ் போறோம் சார். வர வந்து காலைல 8:30 போறோம், ஈவினிங் தான் வரோம் சார். கொஞ்சம் இப்ப எல்லாருமே காலேஜ் போறீங்களா? பண்றோம். இல்லைங்க சார், ஹவுஸ் ஒய்ஃபும் இருக்காங்க சார். நிறைய பேர் ஒர்க் பண்றோம். சரி, ஓகே ஓகே. நான் எல்லாருமே ஐடியா சொல்றேன், ஃபாலோ பண்ணுங்க. சார் டிஸ்ப்ளே உங்களுக்கு வியூ ஆகுதாமா? ஓகே சார், இருக்கு. என்னோட இல்ல சார், டிஸ்ப்ளே மெயின் பேஜ் வரல. ஓகே, வெயிட் பண்ணுங்க. இப்ப நேம் உங்களுக்கு எனக்கு என்னோட நேம் என்ன நேம் காமிக்குது?
அகாடமின்னு காமிச்சிருக்கு. தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. ஷோ ஆகுதா? வெயிட் ஷோ ஆகுதா அது? இல்ல ஸ்கிரீன் மட்டும் இருக்கு சார். ஸ்கிரீன் மட்டும் இருக்கு. எங்க பேஜ் தான் தெரியுது. ஒரே ஒரு உங்க நிமிஷம் பேஜ் தெரியல. நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் இது பண்றேன். வெயிட் சாரி. ஓகே சார். ஓகே தெரியுதுங்க ஓகே சார். டன் சார். ஓகேம்மா. சரி, நான் இப்போ இதுல சொன்ன ஐடியாஸ் எல்லாமே தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும் நீங்க. ஏன்னா சில பேர் இது எல்லாருக்குமே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆமா புதுசா என்டிபிசி. ஆமா சார். ஆமா சார். ஆமாங்க சார். ஆப்டிடியூட் நோட்டை கண்டிப்பா ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்கம்மா. ஏன்னா எக்ஸாம் வருது கண்டிப்பா டைம் ஆகும். உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. மொத்தம் 3 ஏரியால உங்களுக்கு ஆப்டிடியூட்ல இருந்து எத்தனை மார்க் கேட்பாங்க? ஆட்டிட்யூட் 25 ரீசனிங்ல 30. அதுக்கப்புறம் ஜிஎஸ் பார்ட் இருக்குல்ல, இந்த ஜிஎஸ் பார்ட்டை 2ஆ பிரிக்கிறோம். 20 சயின்ஸ், சோசியல். சயின்ஸ்ல 25, சோசியல்ல 20. ஃபர்ஸ்ட் இது தெளிவா புரியணும்ப்பா. உங்களுக்கு கேட்க போற கொஸ்டின் 100 கொஸ்டின். சரிங்களா? 100 கொஸ்டின். இந்த 100 கொஸ்டினுக்கு தான் என்ன சொன்னேன் அப்படின்னா 70+ போட்டீங்கன்னா கன்ஃபார்மா கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க அதனால மத்த எதையும் யோசிக்காதீங்க. பட் நான் சொல்ற டார்கெட் என்ன அப்படின்னா 85 டார்கெட் பண்ண முடியும் நம்மளால. ஏன்னா நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன் 25 கொஸ்டினுக்கு 23 வரை எல்லாராலையும் போட முடியுமா? ப்ராப்பரா மினிமம் 3 மாசத்துல இருந்து 4 மாசம் குரூப் டிக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா 23 கொஸ்டின் போடலாம். ரீசனிங்ல நீங்க வேணா பாருங்க, 30க்கு 30 எத்தனை பேர் போடுறீங்கன்னு பாருங்க. நான் 28 தான் சொல்றேன். 30க்கு 30 போடலாம். எல்லாமே ஈஸியா இருக்கும். நீங்க கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னா பேஜ் வரல சார். ஆனந்திங்கிறவங்க ஏற்கனவே வந்து ஸ்கிரீன் ஓபன் பண்ணிருக்காங்க சார். ஒரே நிமிஷமா இதுங்க இப்போ ஷோ ஆகும். அதுதான் இப்ப கேட்டேன் உங்கள்கிட்ட. இப்பதான் சார் ஆச்சு. இதை முத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சில பேர் புதுசா இருக்கவங்க என்னன்னே தெரியாம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கரெக்டா ஒரு விஷயத்த பண்ணோம்னா ப்ராப்பரா பண்ணணும். இப்ப இதுல 25 மார்க்குக்கு 23 நம்ம எடுக்கணும். இது நம்ம டார்கெட். ரீசனிங்கை பொறுத்தவரை 30க்கு 28 இல்ல 27 கூட வச்சுக்கோங்களேன். இதுல 28 இதுல 22 கூட மாத்திக்கோங்க. இந்த 55 கொஸ்டினுக்கு 50 கொஸ்டின் நீங்க தெளிவா போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கண்டிப்பா கிளியர். ஏன்னா பேஜ் யாரும் ஷேர் சார் அந்த யாருமா ஷேர் பண்றாங்க? ஆனந்தின்றவங்க பிரசன்டிங் பண்றாங்க சார். யார் பிரசன்ட் பண்றாங்க? ஆனந்தின்றவங்க யாரோ ஷேர் பண்றாங்க. சரிம்மா. சார் கிளாஸ்ல அட்மின் யாராவது இருக்காங்களா? அட்மின் நீங்க யாரும் இல்ல சார். அது உங்களுக்கு அட்மின் கண்ட்ரோல் இருக்கலாமா? அட்மின் கண்ட்ரோல்ல மத்த யாருமே இது பண்ண முடியாம ஷேர் பண்ண முடியாம பண்ணலாம்ல? ஆனந்தி யாரோ ஒருத்தங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மேடம். உங்க பேரு மேடம்? ஓகே மேடம். ஓகே. எந்த ஊர் மேடம் நீங்க? ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் அதை மட்டும் பாத்துக்கோங்களேன். பின்னாடி வேற யாரும் ஷேர் பண்ண பாத்துக்கோங்க. நமக்கு கிடைக்கிற டைமே ரொம்ப கம்மி. கண்டென்ட்டை கிளியரா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். உள்ள நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அதுக்கு தான் மேடம். சரிங்க மேடம். இதுல வந்து இப்ப நீ ஆஃப் பண்ணதுனால நானும் ரெக்கார்ட் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே பண்ண முடியாதோ? அதுல வந்து மேடம் அதுல என்ன பண்ணணும் அப்படின்னா சைடுல ஒரே நிமிஷம் இவங்க ஷேர் வந்து அட்மின் கொடுத்துருங்க. ஹோஸ்ட் கொடுத்துருங்க. ஹோஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. எல்லாமே இருக்கு. அட்மின் இருக்கு இல்ல, அட்மின் ஹோஸ்ட் கொடுங்க. ஷேருக்கு ஷேர் மட்டும் தான் ஸ்கிரீன் ஷேர் பண்ற மாதிரி வரும் ஆப்ஷன். சார் கேக்குதாமா? சார் கேக்குதுங்க சார். ஸ்கிரீன் தெரியலங்க சார். அவர் பூபதி கணேசன் ஃப்ரண்ட் பேஜ் இருக்குங்க.
சரிங்கம்மா சரிம்மா தேங்க்யூம்மா. ஓகே மேம். ஓகே. ஓகேம்மா. இதுதான்ப்பா விஷயம். ஃபர்ஸ்ட் நீங்க டார்கெட் பண்ணும்போதே 100க்கு இப்ப நம்ம 85 எடுக்கணும். அந்த 85 எப்படி பிரிக்க போறோம் அப்படின்னா, இந்த 55ல 50 கொஸ்டின் கன்ஃபார்மா நீங்க போட்டே ஆகணும். மிச்சம் இருக்கக்கூடிய 45ல 35 கொஸ்டின் டார்கெட் வைக்க போறீங்க. இப்படிதான் டார்கெட்டை பிரிக்கணும். சரிங்களா? இந்த டார்கெட்ல நம்ம எந்த ஏரியா இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னா, இந்த ஏரியா இன்னும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. சில பேர்லாம் 55க்கு 54, 53 எல்லாம் போடுவாங்க. மேத்தமெட்டிக்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் பொறுத்தவரை ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸும் உள்ள வருது. சரிங்களா? அதனால 35 சில டைம் 30 கூட மாறலாம். இது நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனா மினிமம் 30க்கு மேல எல்லாருமே போட்டுருவீங்க. அது கன்ஃபார்மா சொல்ல முடியும். 4 மாசம் ப்ராப்பரா படிச்சவங்க. பட் மேத்தமெட்டிக்ஸ்ல 55க்கு 54 எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பிராக்டிஸ் நிறைய இருக்கணுமா. சும்மா நம்ம ஜிஎஸ் மாதிரி படிச்சா போதும்னு விட்டுறக்கூடாது. நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நமக்கான கிளாஸ் டைமிங் எக்ஸாம் டியூரேஷன் எவ்வளவு தெரியுமா? 90 minutes. எவ்வளவுமா? 90 மினிட்ஸ். எஸ் 90 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. 90 மினிட்ஸ்ல 100 கொஸ்டின்ஸ். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கணும்? 1 மினிட் கூட ஒரு கொஸ்டினுக்கு கிடையாது. கரெக்டா? 45 seconds. 45 செகண்ட்ஸ். அது 45 சொல்ல முடியாது. ஒரு 50 வரைக்கும் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல நீங்க இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் கூட இல்ல. ஏன்னா கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கும். ஆனா அந்த கொஸ்டினை டைமிங்குள்ள முடிக்க முடியுதா அப்படிங்கறதா இங்க கொஸ்டின் மார்க். எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றவங்களுக்கு அங்க போய் ஃபேஸ் பண்ற பிரச்சனை என்னன்னா, நல்லா படிச்சுட்டு போயிருப்பீங்க. கொஸ்டின் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். ஆனா 100 கொஸ்டினை உங்களால பார்க்கவே முடியாது. இதுதான் ஃபேக்ட். இது வரைக்கும் எழுதினவங்க, ஃபர்ஸ்ட் டைம் எழுதினவங்க சொன்ன விஷயம். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு கொஸ்டினுக்கு குறைஞ்சது 1 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதுல உள்ள இன்னொரு